என்னப்பா நீங்க என்ன பத்தி இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இதுதான், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு யாருக்கு விஷயத்தை பிடிச்சதுன்னா பத்தி என்னப்பா பேச என்ன எல்லாரும் புரியல எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு போறோம். புரியல வந்து நம்மளோட பள்ளி பருவம் பத்தி பேச போறோம். பள்ளி பருவம் சூப்பர். ஸ்கூல் டேஸ். தமிழ் வாத்தியார் இல்ல பள்ளி பருவம் அதான் தமிழ்ல கொஞ்சம் weak ஆ, வந்து okay, okay. தமிழ்ல கொஞ்சம் வீக் இல்ல, தமிழ் பருவம் சொன்னோன்னே எங்க ஐயா நாங்க ஆமா சரி சொல்லு சொல்லு சொல்லுங்க, உங்க ஐயா பத்தி சொல்லுங்க. ஆயா ஐயா பத்தி. ஆயா பத்திலாம் சொல்ல முடியாது Sorry, ஐயா 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 நான் தமிழ்ல வீக் நான். சொல்லுங்க சரி, நம்ம டீச்சர்ஸ் பத்தி எல்லாம் விட்டுருவோம். ஆளுக்கு ஒவ்வொரு மெமரிஸ் இருக்குல்ல. இந்த கிளாஸ்ல வந்து ஒரு மெமரிஸ் இதுல ஆமா, நிறைய இருக்கு ஸோ எதை ஆ, உனக்கு எந்த மெமரிஸ்? எனக்கு ஒரு வந்து class, இந்த நான் class. வந்து எல்கேஜி டு 10th வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்ல படிச்சேன். அது வந்து நிறைய மெமரிஸ் இருக்கு. எனக்கு 8th ஸ்டாண்டர்ட் ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப பிடிக்கும். உனக்கு டாக்டர் முடிச்சுட்டு வந்தது 10th தான். அங்க வந்து சூப்பரா போயிருக்கேன். உனக்கு எனக்கு நைன்த் எப்படின்னா, அது வரைக்கும் எங்கள் ஸ்கூல் கோயட் தான். கேர்ள்ஸ் பாய்ஸ் தனியாக ஒன்றா இருக்கும். ஆனால் 9th மட்டும் வந்து எங்களை பிரிச்சுட்டாங்க. கேர்ள்ஸ் ஏ செக்ஷன், பாய்ஸ் அந்த மாதிரி. பாய்ஸ் மட்டும் செம்ம இதுவாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அவ்வளோ ஃபன்னாக போகும். கல்யாணம் பண்ணுவோம், ஒரு பையனை போட்டு வந்து அவன் மேலே பேக்கை தூக்கி அடிப்போம், சட்டை எடுத்து ஓட விட்டு சட்டை எடுத்து அவுத்து போலீஸ் காரிடாரில் ஓடுங்கடா போலீஸ் ஓடுங்கடா அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். செம்ம ஃபன்னாக போகும். அந்த அப்புறம் 9th 11th செம்ம இது. 12th கூட. உனக்குப்பா எனக்கு தனியா சொல்லணும்லாம் இல்ல, எல்லாமே பெஸ்ட் மெமரிஸ் தான். இல்ல இந்த ஸ்டாண்டர்ட்னு ஒன்று இருக்கும்ல. பண்ணாத சாஸ்டே இல்ல, எல்லாத்தையுமே சாஸ்ட் பண்ணிருக்கேன். அதான் சொல்லுன்னு சொல்லுவேன். நாங்கடாப்பா சேஸ்டே. இப்போ வந்து அதான் 10th வந்து எல்லாருமே படிக்கணும், எக்ஸாமு அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு முக்கியமான அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது என்ஜாய்மெண்ட் குறையே இல்லை எங்கள் ஸ்கூல். நான் வந்து எல்கேஜில இருந்து 8வது வரைக்குமே கோயிலில் படிச்சிட்டேன். அந்த ஒரு இது வந்து அப்படியே ஜாலியாக பேசுறது அதெல்லாம் நல்லாவே பழகிடுச்சு. இந்த திடீர்னு பாய்ஸ் உடனே ஏற்றுக்க முடியல. அந்த ஏற்றுக்கிற மனப்பக்குவமே வரல ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது இருந்து வேஸ்ட் தான். நான் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th சுத்த வேஸ்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 10th வந்து ஃபுல்லாவே கோயிட். சின்ன பசங்க அப்படியே வளர்ந்துட்டு பசங்க மாறிட்டு வருவாங்க, அது வேற விஷயம். ஆனா நம்ம ஃபுல்லா பார்த்தது ஃபைட் கிளப் மாதிரி சண்டை தான் ஃபுல்லாவே. ஏய் பொண்ணு ஆனா பொண்ணுங்கெல்லாம் நம்ம கிட்ட அவன் நடிக்காத ரெடி அப்படிலாம் கெஞ்சி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. ஃபைட் கிளப் சீரியஸா ஃபைட் கிளப் மாதிரி தான். ஏன்னா 8th ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிளாஸ் போகிறதும் தெரியாது, எக்ஸாமு, மழை, இந்த லீவு, மேக்ஸ் சார் டெஸ்ட்டு, சோஷியல் டெஸ்ட்டு, அப்படிதான் பரபரப்பாக போகும். அப்புறம் வந்து சரி நம்ம தான் உறுப்புலாம் சொல்லிட்டு படிக்க போனால் அப்போ தான் ஒருத்தன் ஏய் வாடா சண்டைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அப்படி வந்த உடனே ஏய் நான் பாட்டு சிவனுக்கு ஏன்டா எங்கிட்ட வரீங்க? அப்போ கேங்கெல்லாம் பிரியும், இந்த ஏ செக்ஷன் பி செக்ஷன் அந்த மாதிரி இருக்கும். அப்படி பிரிஞ்ச உடனே ஒருத்தன் வந்து கூப்பிடான் இந்த மாதிரி. அப்போ வந்து இந்த WWF பீக் டைமர் அப்போ வந்து கூப்பிடுவானுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு ஃபேனா இருப்பான். ஒருத்தன் அண்டர்டேக்கர்னுவா வந்து எனக்கு அண்டர்டேக்கர் பிடிக்கும், ஒருத்தன் பிராக் லெஸ்னர்னுவா, ஒருத்தன் ட்ரிபிள் ஹெச்னுவா. அது மாதிரி லூஸ் மாதிரி பண்ணுவானுங்க. அது வேற விஷயம். இந்த கரெக்டா இந்த லஞ்ச் பிரேக்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு ஏய் ஏன்டா துப்புற ட்ரிபிள் ஹெச் மச்சான், ட்ரிபிள் ஹெச்சா, ஏய் ஏன்டா ட்ரிபிள் ஹெச் சொல்ற அப்படி சொல்லிட்டு நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும். ஃபுல்லா சண்டை தான். எனக்கு 10th வரைக்கும் அப்படி போனேன். 10th அப்பெல்லாம் நான் ஹிப்ஹாப் தமிழ்ல சொல்ல மாதிரி மச்சான் நம்மளாம் சிங்கிள் ஒன்னா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படிலாம் பசங்களாம் அப்படி தான் இருந்தோம். எப்போ போய் கமிட் ஆகுது எனக்கே தெரியல, யாருக்கும் தெரியல. அப்படி சொன்னவங்க தான் ஃபர்ஸ்ட் கமிட் ஆவாங்களே. எல்லாரும் என்ன ஏமாத்து. எல்லாரும் அதான் கிளாஸ்ல நம்ம கூட இருக்கும் போது வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம், பசங்களா இருக்கிறத கேன்டீன்ல ஆள் கூட உட்காந்து பப் சாப்பிட்டு அதான் ஃபர்ஸ்ட் ஹார்ட் பிரேக். அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. உனக்குப்பா? எனக்கு நிறைய நடந்திருக்கு. ஸ்கூலே பார்த்துச்சு அடி வாங்கினதுலாம். ஒரு தடவை வந்து கிறிஸ்மஸ் ஆனுவல் டே நடக்கும், வருஷம் ஆனுவல் டே நடக்கும். டிசம்பர் டைமில் தான் ஆனுவல் டே நடக்கும். அதாவது ஆஃபர்லிக்கு முன்னாடி, ஆஃபர்லி அப்போ வந்து நாங்கள் 12th. ஸோ நாங்கள் ஒரு 6 பேர் சாரி ஒரு இங்கிலீஷ் சார் ஒருத்தர் இருப்பார் எங்கள் ஸ்கூலில். ஸோ அவர் நல்ல ஃபிட்டு எங்களுக்கு. ஸோ அப்படி போது நல்ல எல்லாமே ஓப்பனாக தான் பேசுவோம். 18+ கூட விட ஓப்பனாக தான் பேசுவோம். ஒரு டைமில் வந்து அவர் டான்ஸ் ப்ராக்டிஸ் ஏதோ கொடுத்துட்டு இருந்தார். அவர் ஃபோனில் வந்து பாட்டு போட்டு ஏதோ பண்ணிட்டு நாங்கள் 6 பேர் வந்து ஸ்கூல் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஸ்டேஜில் அவர் பாட்டு போட்டுட்டு இருந்தார். நாங்கள் என்ன பண்ணிருந்தோம், அதெல்லாம் ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு அப்படியே ஸ்டேஜ் பக்கமாக வரோம்.
ஸ்டேஜ் பக்கமாக வந்துட்டு இருக்கும்போது வந்து அவர் பாட்டு போட்டு நாங்கள் வந்து பின்னாடி போய் நின்றுட்டு இருந்தோம். நாங்கள் போய் அவர் இப்படி பாட்டு போட்டு நாங்கள் பின்னாடி ஸோ அவர் வந்து இப்படி உட்காந்து இருக்காரு. நான் என்ன பண்ணேன், சரி கொஞ்சம் க்ளோஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்ட்டு போய் தலையில் இப்படி பண்ணேன். ஏதோ கண்டுக்கல, பாட்டு போட்டே இருந்தாரு. சும்மா ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணா எதுவும் கண்டுக்கல. பசங்கள்லாம் சிரிச்சுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்பயும் அவர் ப்ராக்டிஸில் தான் இருந்தார். அவர் ஃபோக்கஸ் எங்கேயுமே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக ஃபுல்லாக ப்ராக்டிஸ். 2வது வாட்டியும் இப்படி பண்ணேன், அதனால கண்டுக்கல. 3வது வாட்டி சுஜன் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து என்ன பண்ணிட்டான், தெரிஞ்சு போச்சு அவனுக்கு சம்பவம் அவருக்கு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டில் போயிட்டான். நான் சரத்ன்றவன் நாங்கள் 2 பேர் தான் நிற்கிறோம். 3வது வாட்டி என்ன பண்ண சரி கண்டுக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ஏற்றி ஏற்றுனேன். பிடிச்சி ஒரு ஏற்றி ஏற்றுனா பையன் அப்ப கையில ஒரு வாட்ச் கட்டி வந்துட்டு இங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி இழுத்து ஒண்ணு வச்சான். இப்படி பிளாக் பண்ண அச்சடிக்கு வாட்ச் அங்க பாருங்க. அச்சடி நாங்க 5 பேரு. ஏன்னா ஸ்கூலே வெளியே இருக்கு. இவனும் எங்க ஸ்கூல் தான். 3 மணி கரெக்டா பிரேக்ல வர ஸ்டேஜ்ல முட்டி போட்டுட்டு முட்டி போட்டுட்டு ஏன்னா கிறிஸ்மஸ்ன்றதுனால ஸ்கூலே வெளில இருக்கு, யாருக்குமே கிளாஸ் இல்ல. ஸோ ஓகேவா, அதனால எல்லாரும் மார்ச் பாஸ் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்தா சம்மடி பிடிச்சி எல்லாரையும் 3 பேர் இருந்தாங்க. 3 பேர், ஒரு இங்கிலீஷ் சார், 2 பிடி சார். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் சார் வந்து அடிச்சான், அவன் ஒரு ரவுண்ட் அடிச்சான். நெக்ஸ்ட் இன்னொரு பிடி சார் வந்தான், அவன் இன்னொரு ரவுண்ட் அடிச்சான். போலீஸ் ஸ்டேஷன் அடிக்கிற மாதிரி. 3வது ஒருத்தன் வந்தான். ஃபர்ஸ்ட் அவன் வந்து என்னடா இப்படி பண்றீங்க, நல்லா தான் பேசினான். வந்துட்டு என்னடா இப்படி பண்றீங்க, அது இதுப்பா கமலக்கண்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னடா இப்படி பண்றீங்க, நல்லா தானடா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு சரி நல்லா பேசுறாரு போல சார், அப்படிலாம் இல்லை சார், சும்மா போட்டு அவர் பிடிச்சி சரி போய் முட்டி போடுங்க போன்ட்டு 4 பேர் 5 பேர் லைனா முட்டி போட்டுட்டு இருக்கோம். ஸ்கூல் வர போட பொண்ணுங்க எல்லாம் இவன் வந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டே போறான். வீட்டில் போய் என்ன சொல்றானா எதுவும் தெரியல. அப்படியே அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து 10th தான் நடந்தது. இப்போ வந்து இந்த சுந்தரபாண்டியில் சொல்ற மாதிரி தான் நானு இவரை செல்தியோட அந்த மாதிரிதான் நானு சதீஷ் சூர்யா சக்தி இவெல்லாம் இருப்போம். இவன் தெய்வம்னு ஒரு வாத்தியார் வந்து எங்களுக்கு வந்து நல்லா க்ளோஸ். எங்களுக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே நல்லா இருப்பாரு. அவர் வந்து பசங்க பட்டப்பேரை வந்து தெய்வம் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அப்படி இருக்கிறதுனால தெய்வம் அது அவர் வந்து அந்த சயின்ஸ் வாத்தியார். அவர் அப்போதான் வராரு. அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அந்த இது நினைக்கிறேன் ரிவிஷனோ சம்திங் அந்த இது வந்துட்டு வந்து கிளாஸ்ல நின்றுட்டு எல்லாரும் முன்னாடியே சொல்றாரு, இந்த மாதிரி யாருமே எக்ஸாம் சரியா எழுதல, அதனால 5 மார்க் போட்டு விட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு சதீஷ் ஒருத்தன் தெடாவட்டா 10 ஒரு 10 மார்க் போட்டு விட்டுருக்கான். கைட்டா மனுஷன் பேரம்பத்து வேலை வெளியே போ. உனக்குப்பா எங்க கிளாஸ்ல வந்து ஒரு மிஸ் இருப்பான், மேக்ஸ் மிஸ், குண்டா இருப்பான். அந்த மிஸ் வந்து மேக்ஸ் மிஸ் டீச்சர் மேக்ஸ் எடுத்துட்டு எனக்கு தோடு படிச்சவங்க ஒருத்தர் இருப்பான். எது சொன்னாலும் கேட்க மாட்டா. வாடா நான் 2 வாட்டி வாடா போவேன், 3வது வாட்டி வாடா சரி ஏஞ்சி போனான். ஏஞ்சி போய் போர்டு இதான் போர்டு வச்சு போர்டு இப்படி நின்றுட்டு தான் மிஸ்ஸிங் நின்றுட்டு இருக்கான். எல்லாரும் பார்த்துட்டே போவோம். இந்த சம் சால்வ் பண்ணுனா திரு முடிச்சுட்டேன்னா அம்மா கால் பண்ணுவான். அம்மா கால் பண்ணுங்க, சரி அப்பா கால் கூட்டினே வர மாட்டான் ஒரு வாட்டி கூட ஸ்கூலுக்கு, ஒரு வாட்டி கூட. அப்போ கால் பண்ணி வந்ததா ஒன்று கால் பண்ணாடு என்ன நினைச்சாவது கழுத்தை பிடிச்சிட்டு அவங்க அம்மா கால் பண்றா. தமிழ் சினிமால அம்மா கால் பண்ணி பர்சன் அவங்க அப்பா கால் பண்ணா அவங்க அப்பா எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இப்படியே பிடிச்சிட்டு முட்டி போட்டு சரி கால் பண்ண அப்படின்னா கடைசியாக கால் பண்ணால் அவங்க அப்பா எடுத்து திட்டுறான். அவங்க அப்பா முன்னாடியே திட்டுறாங்க அந்த பையனை. திட்டதுக்கப்புறம் நீங்கள் சீக்கிரமாக வந்தால் தான் உங்கள் பையனை வீட்டுக்கே ஓடுவேன் அப்படின்ட்டா. அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு பேசி அவரை கூப்பிட்டு போயிட்டு இந்த சரியாக பண்ணாங்க. உனக்குப்பா எனக்கு அதான் கோச்சிங்ல இருந்தான் ஸ்பெஷல் கிளாஸ் 2 பண்ணப்பா. கெமிஸ்ட்ரி பார்த்தாரு சைக்கிள் எல்லாருக்கும் தெரியும். என்ன பண்ணு தெரியல, வீட்டுக்கு போனோம், இருக்கக்கூடாது இந்த இடத்துலன்ட்டு. சரி நான் ஒருத்த போனதான் மாட்டிப்பேன், எல்லாரும் கிளாஸே அனுப்பிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாரும் மிரட்டி அனுப்பிச்சி விட்டேன். வீட்டுக்கு போக எல்லாம் கிளம்பி அடுத்த நாள் கிளாஸில் என்ட்ரி ஆகிறோம். எல்லாம் பார்க்குறாங்க, பார்த்துட்டு திரும்புகிறேன், எல்லாம் வெளில போகிறான். வெளில போகிறீங்க இப்போ சார் ஏதாவது வெளில நிற்க சொன்னார்.
வெள்ளனா ஒரு சாணடி ஒரு எங்களுக்கும் அப்படி விளாசுறாங்க ஆமா. விளாசிட்டு நானும் அடிவாது ரொம்ப நாள் ஆச்சு அங்கே கேஞ்சிச்சு போல சொல்லிட்டு நானும் அடிவாங்க வந்துட்டேன். அடிவாங்க வந்தா கிளாஸ் பாக்குது அந்த படத்துல தேடி போயிடலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து 5th படிக்கும் போது எஸ்ஐகே ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு நாள் வந்து லீவ் விட்டாங்க. ஒரு நாள் லீவ் விட்டது எதுக்குன்னா யாரோ ஹெட் மாஸ்டர் செத்துட்டாங்க, லீவ் விட்டாங்க. எனக்கு தெரியாது. அப்போ எங்க ஸ்கூல்ல வந்து அசரத் சார்னு ஒரு சார் இருப்பாரு. முஸ்லிம் சார். சரியான சின்ன பசங்க கூட பார்க்க மாட்டேன். அப்படி போட்டு அடிப்போம். அப்படி போட்டு அடிக்கும்போது ஒரு நாள் லீவ் விட்டு மறுநாள் நான் ஸ்கூலுக்கு வந்துட்டோம். எல்லாம் ஸ்கூலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி யார் செத்து போனோம் பசங்க யாருக்குமே தெரியாது. நான் என்ன சொன்னேன், அசரத் சார் செத்துட்டாரு, அதெல்லாம் லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாரா இல்லையா? அன்னைக்கு அவர் வரல. அந்த பையன் என்ன பண்ணிட்டுக்கிறான், நான் அப்படியே ஒருத்தர் அப்படியே லஞ்ச் பிரேக்ல எல்லா மிஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கிறான். எல்லாரும் என்ன தேடிட்டு வந்தாங்க, என்ன கூப்பிட்டாங்க. எங்க மிஸ் வந்து ஸ்டீல் ஸ்கேல் வச்சுருந்தாங்க. யார் செத்து போனா கை ரெண்டு சிறானடி, கை ரெண்டு சிறா. அது சார் யார் சொன்னா அவனுக்கு? அப்படிதான் நான் நினைச்சேன். நீ நினைச்சா சொல்லுங்க எல்லாரும். சிறான அடி அடிச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. நான் யாருக்கிட்டமே பேச தனியா தயிர் சாதம் சாப்பிட்டுட்டே இருக்கேன். சாப்பிட்டு கூட தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். மாறி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் சொன்னவன் தான் ஏன்னா அந்த மாதிரி சொன்னேன். அப்புறம் அதெல்லாம் நீ சொன்னதான் உண்மை நினைச்சு நல்லா வைக்க சொல்லிட்டேன்டா அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டான். அது பேர் தயிர் சாதம் வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போறேன் மேம், என்ன விடுங்க அப்படின்னு